ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நிச்சயம் சிறுதோட்ட உரிமையாளர்களாக்கப்படுவார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீண்டும் உறுதியளித்துள்ளார். நாட்டு மக்கள் எமக்கு நிச்சயம் ஆதரவு வழங்குவார்கள், எமது ஆட்சியின் கீழ் கொள்ளையர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் சஜித் சூளுரைத்தார். நாட்டை வங்குரோத்தாக்கிய திருடர்களும் திருடர்களை பாதுகாக்கும் ஜனாதிபதியும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவார். இவர்களுக்கு உரிய பதில் சொல்ல வேண்டியது மக்களின் பொறுப்பாகும். ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியின் அமைச்சர்களுக்கு சலுகை வழங்கப்பட மாட்டாது. அத்துடன் மொட்டுமாபியாவின் கைப்பாவையாகவே தற்போதைய ஜனாதிபதி செயலாற்றுகின்றார். இந்நாட்டை வங்குரோத்தடைய செய்தவர்களுக்கு எதிராக விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து குற்றம் சாட்டப்பட்டவர்களது பிரஜா உரிமைகளை இல்லாதொழிப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜனாதிபதியிடம் வினவிய போது அவர் அதனை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டார். மொட்டு கட்சியின் மாபியா மூலம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டமையே இதற்கு காரணம். மொட்டு கட்சியின் 134வது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் வந்த ரணில் நாட்டை வங்குரோத்தாக்கிய ராஜபக்சகளை பாதுகாத்து வருகின்றார். இன்று ஒரு கைப்பாவை ஜனாதிபதியே ஆட்சியில் இருக்கின்றார்.